Hi students, in 10th standard trigonometry la exercise 6.3 la question number 3 and 4 பார்க்கலாம். First question number 3 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. From the top of the tower 60 meter high, the angles of depression of the top and bottom of a vertical lamppost are observed to be 38 degree and 60 degree respectively. Find the height of the lamppost. ஒரு டவர் இருக்குது, அந்த டவர்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேம்ப் போஸ்ட்டை நம்ம பார்க்குறோம். அது எப்படி பார்க்குறோன்னா, அந்த லேம்ப் போஸ்ட்டோட டாப்பையும் பார்க்குறோம், பாட்டமையும் பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த லேம்ப் போஸ்ட்டோட ஹைட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டவரோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 மீட்டர். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது. இப்போ இதுக்கு மேலேருந்து லேம்ப் போஸ்ட்டோட டாப்பை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, டாப்பை பார்க்குறதுக்கு 38 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குறிச்சிக்கலாம். அடுத்தது அங்கேருந்து எங்கே பார்க்குறோம் அப்படின்னா லேம்ப் போஸ்ட்டோட பாட்டம், அது எவ்வளோ டிகிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. சரிங்களா? ஸோ நம்ம அதையும் குறிச்சாச்சு. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் வந்து இதுதான். இதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், ஹச் அப்படின்னு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இடியும் பிசியும் வந்து உங்களுக்கு என்னது, பேரலல். இடியும் பிசியும் பேரலல். ஸோ இடி ஹச்னா பிசியும் வந்து உங்களுக்கு ஹச்சாக தான் இருக்கும். அப்போ ஏபி வந்து என்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 மைனஸ் ஹச். எப்படி 60 மைனஸ் ஹச் வந்தது, ஏன்னா டோட்டலாக 60. ஸோ இந்த பக்கம் மட்டும் ஹச்சு. அப்போ இந்த இடம் வந்து எப்படி இருக்கும், 60 மைனஸ் ஹச்சாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இதில் வந்து ட்ரையாங்கிள், ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏஇபியை வந்து நம்ம என்ன செஞ்சுக்குவோம், எடுத்துக்குவோம். இந்த ட்ரையாங்கிள் ஏஇபியில் tan 38 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும், ஏபி பை பிஇ வரும். tan 38க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், 0.7813 போடுவோம். பிஇக்கு பதிலாக நம்ம அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். பிஇயும் டிசியும் ரெண்டுமே பேரலல். ஸோ சேமாக எக்ஸ்ன்னு என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுவும் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸை வந்து நான் கிராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது இது கீழே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் ஏஇபியில் எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அடுத்த ட்ரையாங்கிளும் இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம், எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்த ட்ரையாங்கிள் பாருங்கள் என்ன கிடைக்குன்னா, ட்ரையாங்கிள் வந்து ஏடிசியில் வந்து tan 60 ஈக்குவல் டு ஏசி பை சிடி. இதில் tan 60 வந்து உங்களுக்கு என்ன வரும், √3 வரும். அதுக்கப்புறமேல்ட்டு ஏசி வந்து எவ்வளவு, டோட்டலாக 60 மீட்டர்னு ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. ஸோ சிடிக்கு பதிலாக அங்கே வந்து என்ன செஞ்சுருக்கோம், எக்ஸ் போடுறோம். இங்கே 60, இங்கே எக்ஸ். இப்போ எக்ஸை வந்து என்ன செஞ்சிடலாம், ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை √3ன்னு வரும். இந்த 60யை நம்ம எப்படி எழுதலாம், 20 × 3ன்னு எழுதலாமா? ஸோ இந்த 3 வந்து எப்படி எழுதலாம், √3 × √3. ஸோ √3 உங்களுக்கு என்ன ஆகும், கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கும், 20√3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ 2 எக்ஸ், ஒவ்வொரு ட்ரையாங்கிலையும் நம்ம எக்ஸோட வேல்யூவை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த 2 எக்ஸ் வேல்யூ நம்ம என்ன செய்கிறோம், ஈக்குவேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு என்னன்னா 60 மைனஸ் ஹச் பை 0.783. ரெண்டாவதாக கிடைச்சது வந்து 20√3. ரெண்டையும் நம்ம என்ன செய்கிறோம், ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ வந்து 0.7813ஐயும் 20√3ஐயும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 60 மைனஸ் ஹச் ஈக்குவல் டு 20 இன்ட்டு இந்த √3க்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், 1.732 இன்ட்டு 0.783. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா 60 மைனஸ் ஹச் ஈக்குவல் டு 27.6. எனக்கு என்ன வேணும், ஹச் தான் வேணும் இல்லையா? ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். ஸோ ஹச் ஈக்குவல் டு 60 மைனஸ் 27.06. அப்போ ஹச் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 32.93. ஸோ ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா 32.93 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? இப்போ அடுத்ததான் 4th ப்ராப்ளம் பார்க்கலாம். An aeroplane at an altitude of 1800 meter finds that 2 boats are sailing towards it in the same direction. ஒரு ஏரோப்ளேனில் இருந்து நம்ம வந்து ஏரோப்ளேன் வந்து ஒரு கடலுக்கு மேலே பறந்துட்டு இருக்குது. அதுலேருந்து நம்ம பார்க்குறோம், என்ன பார்க்குறோம், 2 கப்பல் பார்க்குறோம். 2 கப்பலும் எப்படி இருக்குது, ஒரே டைரெக்ஷனில் வந்து என்ன செஞ்சிட்ருக்கு, போயிட்டுருக்குது. The angle of depression of the boats as observed from the aeroplane are 60 degree and 30 degree. இப்போ நம்ம ஏரோப்ளேன்லேருந்து அந்த போட்டை பார்க்குறோம்ல, ஸோ மேலேருந்து கீழே பார்க்குறோம். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 டிகிரியும் 30 டிகிரியும் கிடைக்கிது. ஸோ
find the distance between the boat அப்படின்னா அந்த ரெண்டு போட்டுக்கும் இடையில எவ்வளோ தூரத்தில் இந்த ரெண்டு போட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ராப்ளத்தில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஏரோப்ளேன் எடுத்துக்குவோம். அது எங்கே இருக்குது, தரையிலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது, 1800 meters உயரத்தில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ரெண்டு ஷிப்பை பார்க்குறோம். இப்போ முதல் ஷிப்பு வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள், 60 degree வந்து உங்களுக்கு இருக்குது. அடுத்தது வந்து முதல் ஷிப்பு வந்து 60, அடுத்தது வந்து என்னதுன்னா 30. ஸோ இதில் வந்து நம்ம அந்த ரெண்டோட ஆங்கிளையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குறிச்சிக்கலாம். ரைட்டா? இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இந்த முதல் போட்டும் ரெண்டாவது போட்டுக்கும் நடுவில், அதாவது இந்த இடம் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிடியோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையான ஒரு ப்ராப்ளம். இதில் நம்ம வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏசிபியை வந்து எடுத்துக்கலாம். இதில் tan 60 வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா AB/BC. இங்கே வந்து tan 30 வந்து √3, ஏபியோட வேல்யூ வந்து 1800. ஸோ √3 ஈக்குவல் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், 1800/BC. பிசி எங்கே கொண்டு வந்துடலாம், √3 கீழே கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்தால் இங்கே இந்த 1800 நம்ம எப்படி எழுதலாம், 600 × 3ன்னு எழுதலாம் இல்லையா? அப்புறம் இந்த 3 எப்படி எழுதலாம், √3 × √3. ஸோ √3யும் கேன்சல் ஆகி உங்களுக்கு பிசி என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 600 √3 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது ட்ரையாங்கிள் என்னென்னு பாருங்கள், ஏடிபி. அந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் tan 30 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா AB/BD. இதில் tan 30ஓட வேல்யூ வந்து 1/√3. ஸோ 1800/BD. இது ரெண்டையும் கிராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது BD ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குது, 1800 × √3. ஸோ நாம் இங்கே வந்து பிசியும் கண்டுபிடிச்சிட்டோம், பிடியும் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். நம்மளுக்கு தேவை வந்து என்னது அப்படின்னா சிடி தான். சிடியை எப்படி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் டிஸ்டன்ஸ் பிடியில் இருந்து இந்த பிசியை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், சிடி வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ் அப்படிங்கிறது பிடியில் இருந்து பிசியை சப்ட்ராக்ட் பண்ணுறது. பிடி வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 1800 √3 மைனஸ் பிசி வந்து ஏற்கனவே 600 √3 நம்ம இங்கே வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எழுதிக்கிறோம். 1800லேருந்து 600 சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்து √3 தான். அதனால் அதை சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 1200. இதில் √3ஓட வேல்யூ வந்து என்னென்னா 1.732. ஸோ 1200ஓட 1.732 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 2078.4 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2078.4 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.